Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீமூலேருந்து 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் அன்பாக்சிங் பண்ணி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது கத்தாரை பொறுத்த வரைக்கும் டீமுங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லாஸ்ட் 3-4 இயர்ஸாக எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப்பில் வந்து நம்ம எந்த ஒரு மெட்டீரியலும் நம்ம ஆர்டர் பண்ணி வித்தின் 1 or 2 வீக்ஸில் நமக்கு கைக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஆன்லைன் டெலிவரி ஆப் தான். இந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் வந்து நான் வந்து காருக்கு ஒன்று ஆர்டர் பண்ணேன். அதாவது இன்ஜினோட அந்த புஷ்டனுக்கு சுற்றிலும் உள்ள அந்த ஸ்மோக்கிங் மெட்டீரியல்ஸ், அதாவது கார்பன் மெட்டீரியல்ஸை வந்து ஃப்ளூஷ் பண்ணுற அளவுக்கு க்ளீன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆயில் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த ஆயிலில் வந்து என்னென்ன விஷயம் கலந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கெமிக்கல் ஆயில் தான், நம்ம இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி போடணும். இது போடுறதால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னால் மைலேஜ் நல்லா போகும். அதாவது இப்போது 16 வருஷம் ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து ஸ்மோக் ஜாஸ்தியாக வரும். இன்ஜின் ஆயிலோட லெவல் வந்து குறையும். அதாவது இன்ஜின் ஆயில் வந்து பேர்ன் ஆகிறதால ஸ்மோக்கோட இது வந்து அவுட் சைடில் வர ஸ்மோக் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆயில் லெவல் குறையும். இன்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி ஆகும்போது இந்தமாரி ஒரு ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ணி இன்ஜினுக்கு ஊற்றும் போது இன்னொன்று இன்ஜினோட லைஃப்பை நம்ம அதிகப்படுத்த முடியும். இந்தமாரி இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த ஆயிலை இப்போ என்னோடய வெஹிக்கிள் பஜ்ரோ 2006 மாடல், கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஒரு ஓல்டான வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளில் இது அடிக்கடி இஷ்யூஸ் இருக்குது. நம்ம அதுக்காக இந்த மெட்டீரியல் ஆர்டர் பண்ணோம் டீமுள்ள. இப்போ இதையும் நம்ம வந்து காருக்கு போய் இதை ஊற்ற போகிறோம். வாங்க பார்க்கலாம். மக்களே, இதுதான் என்னோடய காரு. இது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ரோ 2006 மாடலு. நான் வாங்கி 2017 வாங்கினேன். இப்போ வரைக்கும் இது ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டி வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பஜ்ரோ வந்து கத்தாரில் வாங்கினா மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக போகும், பெட்ரோல் போட்டு மாளாது அப்படிங்கிற மாரி தான் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். ஆனால் சீடன் காரோட எஸ்யூவி வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் லோ தான். ஆனால் பெட்ரோல் வந்து நீங்கள் நினைக்கிற மாரி பெட்ரோல் கொஞ்சம் அதிகமாக தான் இது வந்து அதிகமாக இழுக்குன்னு தான் எனக்கும் அது புரியும். மற்றபடி இந்த வண்டியை பார்த்திங்கன்னா இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் எடுத்து என்னென்ன இதில் செலவு பண்ணேன்னா பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதில் டெம்பரேச்சர் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏசி இஷ்யூஸ் எதுவும் வராது. மேக்ஸிமம் அந்த ரேடியேட்டர் இஷ்யூ, இந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும்தான் வரும். நான் அதிகமாக 4-wheel drive போட்டு நிறைய வாட்டி நம்ம இன்லைன் சீல்